ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம், டால், ஆயில், பிற பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. This video sponsored by BuyMode. அடடா, எவ்வளவு அழகான காடு இது! எங்கும் பச்சை பசேல் மரங்கள், மரத்தோட இலைகள் காத்துல மெதுவா அசையுது. கீழே தரையில சின்னஞ்சிறு பூச்சிகளும் புழுக்களும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ, அதே காடு இப்ப எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் காய்ஞ்சு சருகுகளா இருக்கு. முன்னாடி இருந்த பச்சை நிறம் போய் மஞ்சள் பழுப்புன்னு ஒரே நிறமா இருக்கு. சிங்கமும் பறவைகளும் தண்ணி தேடி ரொம்ப கவலையா பறந்துட்டு இருக்குங்க. இதோ பாருங்க, ஒரு பெரிய சிங்கம் பாறை மேல கம்பீரமா நின்னுக்கிட்டு இருக்கு. அதோட முகம் ரொம்ப யோசனையா இருக்கு. அதோட பிடரி முடி காத்துல பறக்குது. கீழ ரொம்ப குறைவா தண்ணி இருக்கிற ஒரு ஆத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பெரிய யானை இப்ப அந்த சின்ன ஆத்துல இருந்து போய்க்கிட்டு இருக்கு. அதோட முகத்த பாருங்க, ரொம்ப சோகமா இருக்கு. அதோட தும்பிக்கை சுருங்கி போய் தந்தமும் சரியா தெரியல. சிங்கமும் யானையும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தா எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க போல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன பறவை ஆர்வமா பாத்துட்டு இருக்கு. சிங்கம் தன்னோட வழியில போக முடிவு பண்ணி மெதுவா அசைஞ்சு யானையை நோக்கி போகுது. யானை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு போல. சிங்கமும் யானையும் மத்த உயிரினங்களையும் கூட்டிட்டு அந்த வறண்ட காடு வழியா போய்கிட்டு இருக்காங்க. எல்லா உயிரினங்களோட முகத்திலையும் கஷ்டமும் ஒரு சின்ன நம்பிக்கையும் கலந்து இருக்கு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற மத்த உயிரினங்கள் சிங்கத்தையும் யானையையும் கவனிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனியா முன்னாடி போறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சிங்கமும் யானையும் ஒரு தெளிவான காலை நேரத்துல தண்ணி இருக்கிற இடத்த தேடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி பெரிய தடை மாதிரி நிறைய தூரம் இருக்கு. சிங்கமும் யானையும் அந்த பாதையில ஏதோ மாயமா ஒருத்தர் வர மாதிரி உணர்றாங்க. அதனால அவங்க வேற ஒரு வழியில அழுத்தமா போறாங்க. சிங்கத்துக்கு எதிரில ஒரு காளான் பாதி மிதந்துகிட்டு இருக்கு. யானை அது பக்கத்துல இருக்கு. அவங்க 2 பேரும் முன்னாடி போறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு குட்டி முயல் சிங்கம் பக்கத்துலயும் யானை கிட்டயும் தைரியமா வருது. அதுகிட்ட ஒரே ஒரு குட்டி தான் இருக்கு போல. கூட்டத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் சிங்கத்தையும் யானையையும் நம்புறாங்க. அவங்க 2 பேரும் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்பி அவங்க பின்னாடியே போறாங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிங்கமும் யானையும் ரொம்ப சந்தோஷமா ஒரு புது டெம்போட இருக்காங்க. மழை தண்ணி அவங்க போற வழியில ஓட ஆரம்பிச்சிருச்சு. மழை தொடர்ந்து பேஞ்சுட்டே இருக்கு. காடு தரையெல்லாம் மெதுவா ஈரமாறி திரும்பவும் செழிப்பா ஆகப் போகுதுன்னு தோணுது. எல்லா உயிரினங்களும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு அழகான அருவியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சுத்தமான தண்ணியால நிறைஞ்சிருக்கு. சுத்தியும் பச்சை பசேல்னு செடிகளும் கொடிகளும் இருக்கு. எல்லா உயிரினங்களும் சந்தோஷமா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கமும் யானையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. பக்கத்துல இருக்கிற பாறைகள்ல சிங்கம், யானை 2 பேரும் நெருக்கமா உட்கார்ந்துகிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல அமைதி தெரியுது. எல்லா உயிரினங்களும் அருவி பக்கத்துல ஒன்னா சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சிங்கமும் யானையும் எல்லாரையும் கவனிச்சுக்கிறாங்க. அருவியில மஞ்சள் வெள்ளன்னு கலர்ஃபுல்லா சூரியன் மறையிற காட்சி ரொம்ப அழகா இருக்கு. சிங்கமும் யானையும் அமைதியா அந்த அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. ராத்திரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. வானத்துல நட்சத்திரங்கள் மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. முழு நிலா அருவி மேல வெளிச்சம் போடும்போது சிங்கமும் யானையும் ஒரு மரத்துக்கு கீழே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. மழைக்கு முன்னாடி இருந்த கஷ்டமான சூழ்நிலையும் மத்த உயிரினங்களோட கவலையும் இப்ப அவங்க நினைவுக்கு வருது. திரும்பவும் ஒரு அதிசயம் நடக்குது. சிங்கமும் யானையும் சேர்ந்து செஞ்ச உதவியை எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மெதுவா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்த உயிரினங்களும் சந்தோஷமா அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. எல்லா உயிரினங்களும்